புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரையுலகில் ஒரு நட்சத்திரமாக ஜொலித்து அரசியலிலும் ஒரு மிக சிறந்த தலைவராக விளங்கியவர். ஆனால் சினிமாவில் அவர் நுழைவதற்கும் நுழைந்து ஒரு நிலையான இடத்தை பிடிப்பதற்கும் நடத்திய போராட்டங்கள், அதற்காக பட்ட அவமானங்கள் கணக்கில் அடங்காதவை. அவர் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் சதி லீலாவதி என்கிற படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் M.K. ராதா. அந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன். இவர் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். ஆனால் ஆச்சரியமாக டைரக்ஷன் கற்றுக்கொண்டு இவர் முதலாக இயக்குனராக அறிமுகமானது தமிழ் சினிமாவில்தான் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், பக்த நந்தனார் என்கிற படத்தில் இவர் இயக்குனராக அறிமுகமானாலும் சதி லீலாவதி படம்தான் இவரை முழு இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் காட்டியது. அதன் பிறகுதான் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் கூட படங்களை இயக்கினார். அப்படி சதி லீலாவதியில் தனக்கு நடிக்க வாய்ப்பு அளித்ததால் இவர் மீது மிகப்பெரிய அளவில் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். சதி லீலாவதி படம் வெளியானது 1936. அதன் பிறகு சிவாஜி உள்ளிட்ட பல நடிகர்களை வைத்து படம் இயக்கினாலும் மீண்டும் எம்ஜிஆரை வைத்து அவர் படம் இயக்கும் வாய்ப்பு அல்லது அவரது இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிக்கும் வாய்ப்பு 1950 தான், அதாவது கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கழித்து தான் உருவானது. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட வளர்ந்த கதாநாயகன் அந்தஸ்தை அடைந்திருந்தார். ராஜகுமாரி போன்ற ஓரிரு படங்களும் நன்றாக ஓடி மக்களுக்கும் அவர் நன்கு தெரிந்த நடிகராக மாறியிருந்தார். அந்த சமயத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் தயாரித்த மந்திரி குமாரி படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த படத்தில் T.R. சுந்தரத்திற்கு உதவி செய்வதற்காக இணை இயக்குனர் என்கிற பொறுப்பில் அமர்த்தப்பட்டார் எல்லிஸ் ஆர் டங்கன். அதாவது பெரும்பாலான படப்பிடிப்பை இவர்தான் இயக்கினார். டைட்டில் கார்டில் இவர்கள் இருவரது பெயருமே இடம்பெற்றிருக்கும். டங்கனிடம் ஒரு கெட்ட குணம் இருந்தது. அதாவது யாரேனும் கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி மேலே நல்ல நிலைக்கு வந்தால் அவர்களை பார்த்ததுமே அவருக்கு ஒரு பொறாமை தோன்றிவிடும். ஒரு கோபம் அவர்கள் மேல் ஏற்பட்டு அவர்களை பிடிக்காமல் போய்விடும். அப்படி 14 வருடங்களுக்கு முன்பு தன்னிடம் வாய்ப்பு கேட்டு வந்த எம்ஜிஆர் இன்று கதாநாயகராக மாறிவிட்டார். அவரது படத்தை நாம் இயக்க வேண்டிய சூழ்நிலையா என்கிற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. இதனால் படப்பிடிப்பில் என்ன செய்தார் என்றால், எம்ஜிஆர் நடிக்கும் காட்சிகளை வேண்டா வெறுப்பாகவே இயக்கினார். மேலும் எம்ஜிஆரை படப்பிடிப்பில் எந்த அளவுக்கு புண்படுத்த முடியுமோ அப்படி செய்து படத்தில் நடிக்க விடாமல் கூட செய்ய முயற்சி செய்தார். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு சண்டை காட்சியை நல்ல வெயிலில் சுடும் பாறையில் படமாக்கினார்கள். பாறையின் அனல் தன் முதுகில் பட வில்லனுடன் எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும் காட்சி அது. எம்ஜிஆர் தன்னுடைய உடல் பளிச்சென்று தெரியும் விதமாக மெல்லிய டாக்கா மஸ்லின் துணியில் சட்டை அணிந்திருந்தார். அந்த கொதிக்கும் வெயிலில் பாறையில் படுத்தபடி கேடயத்தை வைத்து தன்னை தாக்க வரும் வில்லனை அவர் தடுக்க வேண்டும். ஆனால் அந்த காட்சியில் எம்ஜிஆர் சரியாக நடிக்கவில்லை என்றும் வில்லன் சரியாக நடிக்கவில்லை என்றும் கூறி பலமுறை திரும்ப ரீடேக் எடுத்தார் டங்கன். இதனால் எம்ஜிஆருக்கு பலமுறை இந்த பாறையின் சூடு தன் முதுகில் பட்டு காயம் வரும் அளவிற்கு நிலைமை சீரியஸ் ஆனது. இதை படக்குழுவினர் கவலையுடன் பார்த்தாலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஒரு வழியாக இந்த காட்சியை எடுத்து முடித்தார் டங்கன். அதன் பிறகு எம்ஜிஆர் எழுந்து வந்து தன் ஆடையை கலற்ற முயற்சி செய்தபோது நல்ல வெயில் காரணமாக அவரது தோளோடு ஆடை ஒட்டி கொண்டிருந்தது. அங்கு உடன் இருந்த ஜூபிட்டர் பிக்சர் சோமு என்பவர் தேங்காய் எண்ணெயை கொண்டு வர செய்து எம்ஜிஆரின் உடலிலும் உடையிலும் ஊற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக இலக செய்து மெதுவாக பிரித்து எடுத்தார். அப்படியும் நிறைய காயங்கள் உருவானது. அந்த அளவிற்கு இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் அந்த படத்தில் எம்ஜிஆரை வாட்டி வதைத்தார். எம்ஜிஆரால் வேதனை தாங்காது கண்ணீர் வடிக்கத்தான் முடிந்தது. அப்போது அவருக்கு ஆறுதல் சொன்ன ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமு, ராமச்சந்திரா, கவலைப்படாதே, உன் உடலில் ஏற்பட்ட காயம் என்னாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் எல்லாம் ஒரு நன்மைக்கே. இன்று உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் மனம் நொந்து ஒரு நாள் உன் வாசலுக்கு வந்து கை கட்டி நிற்கும் காலம் கண்டிப்பாக வரும் என்று கூறினார். இது நடந்து பல ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆர் அரசியலில் நுழைந்து முதலமைச்சராகவும் மாறினார். 1981 ஆண்டு எம்ஜிஆர் கோட்டையிலிருந்து சமயத்தில் அவரை பார்ப்பதற்காக வாடி வதங்கிய நிலையில் ஒருவர் வந்து நிற்பதாக உதவியாளர் மூலம் தகவலும் அவரை பற்றிய விபரமும் சென்றது. அவர் வேறு யாரும் அல்ல, எம்ஜிஆரை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திய இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் தான். அவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் உடனே எம்ஜிஆர் தன் அறையை விட்டு வேகமாக வந்து அவரை வரவேற்று தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றார். ஒரு காலத்தில் மிகப்பெரிய புகழுடன் வாழ்வாங்கு வாழ்ந்தவர், என்ன இருந்தாலும் தனக்கு ஆரம்ப காலத்தில் நடிக்க வாய்ப்பளித்தவர் நம்மை தேடி வந்துள்ளாரே என்று அவரை கட்டி தழுவி அவருக்கு பலசாறு கொடுத்து தெம்பு ஏற்படுத்திய பின் நலமெல்லாம் விசாரித்து
உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் எம்ஜிஆர். அப்படி கேட்டதும் எல்லிஸ் ஆர் டங்கனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முதல்வரே, நான் தங்களுக்கு செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து இந்த பாவியை இவ்வளவு தூரம் உபச்சாரம் செய்ததோடு என்ன உதவி வேண்டும் என்று கேட்கிறீர்களே என்று அழுதார் டங்கன். தயவு செய்து அழாதீர்கள், என்ன உதவி வேண்டும் என்பதை விவரமாக சொல்லுங்கள் என்று எம்ஜிஆர் கேட்டதும், லண்டனில் வசதியாக வாழ்ந்த நான் இப்போது வறுமை நிலைக்கு வந்துவிட்டேன். எல்லா சொத்துக்களையும் விற்றுவிட்டேன். இனி இருப்பது ஊட்டியில் ஒரே ஒரு எஸ்டேட் தான். அதையாவது விற்கலாம் என்றால் அதற்கும் வழியில்லாமல் சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அதனால் தான் உங்களை தேடி வந்தேன் என்று கூறினார். அதை கேட்ட எம்ஜிஆர், ஒரு அரை மணி நேரம் அந்த அறையில் ஓய்விடுங்கள், உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நான் கவனிக்கிறேன் என்று கூறினார். அந்த அரை மணி நேரம் கழிந்தபோது ஒரு மிகப்பெரிய சூட்கேஸை கொண்டு வந்து இயக்குனர் டங்கன் முன் வைத்த எம்ஜிஆர் அதை திறந்து காட்டினார். அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. இதை உங்கள் செலவுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இடத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விற்பதற்கான அனைத்து வழிவகைகளையும் நானே செய்துவிட்டேன். உங்களுக்கு இனி அதில் எந்த இடைஞ்சலும் இருக்காது. அந்த பணமும் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் வந்துவிடும். மீதி காலத்தை நிம்மதியாக கழியுங்கள். ஏதேனும் தேவை என்றால் என்னை தேடி வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். இன்னா செய்தாரே ஒருத்தர், அவர் நானும் நன்னையும் செய்துவிடல் என்கிற குரலுக்கு ஏற்ப எம்ஜிஆர் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி கலங்கியபடி கிளம்பி சென்றாராம் இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன். நண்பர்களே, இதே போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட்களை பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.